சிறுத்தை வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம் வீட்டில். குட்டி சிறுத்தையே கையில் மாட்டுச்சுன்னா பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் வளர்த்தி 2 நாளில் நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சி என்னையும் சிறுத்தையும் உள்ள ஜெயிலுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க. ஆமாங்க, லைசன்ஸ்லாம் வேணுங்க சிறுத்தைக்கெலாம். சிறுத்தை லைசன்ஸ் இல்லாமல் எல்லாம் வளர்க்க முடியாது. ஆனால் வந்து அத்லெட்டில் வந்து உசைன் போல்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு சிறுத்தை கிஃப்டாக கொடுத்தாங்க. ஏன்னா அவர் 100 மீட்டர் வேர்ல்டு ரெக்கார்டு வச்சுருக்காரு. இப்போ வரைக்குமே யாருமே அதை பிரேக் பண்ணலைங்க. அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, சிறுத்தை கிஃப்டாக கொடுத்தாங்க. ஒரு ஆசை தான். எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதாங்க பசங்க கூட வந்தால் இதாங்க வைப்பு, சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பசங்க கூட வாங்க, அப்போ தான் செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஐயோ போலீஸ் ஜீப்புன்னு நினச்சிங்க, இப்போல்லாம் இதெல்லாம் போலீஸ் ஜீப்பே மாறிடுச்சு. கோட்டை மூட்டியில் அப்படி தாங்க. இந்த பெண்ட்லலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திருப்பணும்னா போலீஸு பெண்ட்லேயே ஓடிச்சு ஃபாஸ்ட்டாக வந்த இடம், அப்படி வந்த இடம், இப்படி வந்த அதான் மிஸ்ட்டுங்க, மிஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பாட்டில் வர மாதிரி தான் இதுதான் சுகமா கட்டபிள்ளின்னு வர்றோமா சார். அங்கே ஒன்றுமே தெரியலைங்க, கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் காலையில் 6 மணிக்கு மார்கழி மாதம் எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும். இன்னொரு ஸ்பாட் போயிடலாம். பாவம் டயர்ட் ஆகிட்டாங்க போல், ஹில்ஸ் ஏறி எங்கேயாவது ஒரு பக்கம் பிரேக் போடலாங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்த்து நிப்பாட்டி ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம். அதுக்காக தான் நானும் பார்க்குறேன், எதுவும் சிக்க மாட்டேங்குது. இது ஆகாதுங்க, இது பெண்டு. சார் இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்கணும். ஆனால் மழை வந்து என் க்ளவுஸ் எல்லாம் நினையல, மழை லைட்டாக வந்துச்சு. ஆனால் இந்த குளிர்லேயே எனக்கு ஈரமானமே இருக்குது க்ளவுஸ்லாம். அப்படியே பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அடாடா பாருங்க, இந்த நல்லா ரசிக நீங்களே. வானம் புதிய பூமி. நான் தான் நவீன், தற்கொலை நவீன். நான் வண்டி ஓட்ட தெரியாது, முக்கில் போய் இடிச்சு சாத்திடுவேன். பெட்ரோல் எடுக்கும்போது வண்டி கீழே ஓட்டுருவேன். ஆனால் உண்மையை ஒத்துக்கிறா. சரி, நீ அந்த இடத்துல நிற்கிறடா. இங்கே ஒரு சொர்க்கத்துக்கு வந்திருக்குண்டா. லவர் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ எகிரி குதிச்சு சென்சேட் பண்ண போறாமா. போறேடா, ரெடி 2 1 புரியுதா? போஸ்ட் கொடுத்துட்டேன். நான் வீடியோ கூட எனக்கு தெரியாம யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. என்ன முக ராசி. பின்னாடி ஆகி போயிருக்குடா. கண்ணாடி ஓட்டி இன்னும் ஸ்டெப் இருக்குன்னு நினைச்சு இன்னும் கீழே நிற்கிறாத. உன்னை தண்டை எடுத்துட்டு இருக்கு, நல்லாவே இல்லை. திரும்பி நின்று சம்முன்னு இருக்குடா. டே செல்ஃபி சூப்பராக இருக்குடா. டே நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் வாயிலேருந்து போக வரணும்ல, காரணம் வாயிலேருந்து ஒரு துளி சொட்டு கூட போக வரல. இவர் வாயிலேருந்து மட்டும் எப்படி போக ஒரு சொட்டு ஒரு சொட்டு வராதுடா போக. அதான் சொட்டெல்லாம் வராது, குப்பு குப்புன்னு தான் வரும். வராதுங்க, பீடி காட்டம். அது கட்டை பீடி இங்கே. அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? தம்பே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இப்போது மூணாறு சம்சாரிக்க. எனக்கு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் அறியாது. ஃபுல்லாக மழை பெய்கிறது.
முருகன் அந்த பஸ்ஸு இங்கே அங்கே பார்த்தோமே கண்ணன் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி தான் அதான். ஓ நல்ல மிஸ்ட்டுங்க. ஃபோட்டோஸ்லாம் செமையாக இருந்துச்சு எடுக்கிறது. மஜா பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மழைங்க. ஆனால் நான் கேமராவை கழட்டவே இல்லை. இது வாட்டர் ப்ரூஃபாகவும் எனக்கு தெரியாது. சரி நினச்சா பார்ப்போமே நினச்சி பார்த்துட்ருக்கேன். விளையாட்டு வினையாகலாம், அந்த மாதிரி கூட ஆகலாம், என்னன்னு தெரியல எனக்கு. ஐயோ ரூட்டு கட்டுக்காமா மூணாவது அந்த சைடுன்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. நார்த் அவுட்லெட்னா ஐயோ சரியா தெரியலைங்களே. அவ்வளோதாங்க, கேரளாவில் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். கேரளா பார்ட்ரு உள்ளே வந்துச்சு. எஸ் இங்கே போட்டுக்கு போகல இல்லையா. மறையூர் பார்க்கு ஐயோ தெரியலையே. ஏது மூணாறு போகிற வழி தானா போட்டுருந்துச்சா? அதிகம் அளவு ஈஸ்வரி அப்படியே ரசாங்க 10 ரசாங்க மறையூர் சர்ச்சு போலங்க. இது ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தா. இது அவங்க என்ன டீலர் விட்டீங்களா அவனு? ஃபோன் டவர் இல்லை. தெரியல, நான் பார்க்கவே இல்லை. எங்கே கூடயே வர மாட்டேங்குது. கண்டு போயிடுறான். மிஸ்டோட பேக் சைடு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. சுச்சு இடையில வேற இவன் காணாமல் போயிட்டாங்க. இந்த நவீன் ஹண்டர் 350 எங்கே போனானே தெரியலைங்க. பின்னாடி தான் வாடானே. இங்கே சிக்னலும் இல்லைங்க. நின்றாலும் கூப்பிட கால் பண்ணவும் முடியாது. அங்கே ஒரு 3 ரோடாட்டம் வந்துச்சாமா. நாங்கள் எங்கே போனோம்னு தெரியாமல் அங்கே நின்றுருக்கான். நான் சரி வருவான், முன்னாடி போனான்னா பின்னாடி போனான்னா எங்களுக்கும் தெரியல சரியா. சரி கால் பண்ணலான்னு பண்ணால் நாட் ரிச்சபிள் இந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் வேறு யாரும் நம்பர் பக்கத்தில் இருந்து கூப்பிட்டுருப்போம் போல். வெயிட் பண்ணுங்க வரோன்ட்டு ஓகேங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டான், ஜாயின் ஆகிட்டான். கேமரா ஆன்ல இருக்கான்னு கேட்டான். வீடியோ எடுக்கிறான் இவனை. ஐயோ தண்ணி வாரி இதில் அடிக்கிறான். அப்புறம் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது? ஆனால் வந்து ஒரே காஸ்டியூமில் எடுக்கக்கூடாதுல்ல, நல்லாவும் இருக்குது. ரூமுக்கு போயிட்டா பிரச்சனையே இல்லை. காஸ்டியூம் மாற்றிட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் நம்ம வாட்டுக்கு. இந்த ரூம் எங்கடா இது? சர்ச்சுடா டே ரூமுன்னு நினச்சிட்டாங்க அவன். இங்கே வருங்க நாய் 8 9 நாய் கவுண்டர் 9 நாய் கவுண்டர் பண்ணிடுங்க. இனி பார்க்கலாம் எத்தனை நாய் தான் பார்க்க போகிறோம். இது அங்கே ஒன்று 10, இது அங்கே ஒரு 11. எப்படி ராஜன் சார், நீ தான் சார் வேணும் நாட்டுக்கு. எங்களுக்கு நாய்க்கு செட்டே ஆக மாட்டேங்குது. என்ன சொன்னான்னு தெரியலையே. ஓ மயிலா, அங்கே வருங்க மயில் போர்டு மேலே உட்காந்துருக்கு. கேமரா ஆன்ல இருக்கான்னு தான் கேட்குறான். இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிடுன்னு அவனுக்கு தெரியாது போல். ஓகேடா, நீ யூடியூப்பில் பாடுறா இந்த வீடியோவை. ஆன் அடிச்சாங்களா? ஒரிஜினல் தேனும்பாங்க, மலை தேனும்பாங்க. ஆனால் ஒரிஜினல் தேன் இப்படி இருக்காதே. பாதை முடிந்த பிறகும் பயணம் முடிவதில்லை.
நல்லா இருக்கும் அந்த லைன். பாருங்க தண்ணி இப்படி வருதுன்னு. ஆனால் மேலேருந்து வருது. ஆனால் ஃபுல்லாக மண்ணாக தாங்க இருக்குது. பாறையாக இருந்தால் கூட நம்பலாம், மண்ணு தான் அப்படி சரிஞ்சிடும். அங்கே பாருங்க இந்த ரோஸாக இருக்குது, கண்ணுக்கே பார்க்க அப்படியே குளிர்ச்சியாக இருக்குல்ல. இந்த ரோஸுக்கும் அந்த மேகமூட்டத்துக்கும் அந்த மரத்துக்கு எல்லாம் செமையாக மேட்ச் ஆகுது. இந்த கொடையோட மரம். நெக்ஸ்ட்டு பிளான் எங்கே? நம்ம மணாலி தான் போகிறோம். மணாலி நானும் என் நாகராஜ்னு சொல்லி ஒரு பையன் 2 பேர் மட்டும்தான் போகிறோம் இப்போதைக்கு பிளானு. அது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அது விலாக் வரும் உங்களுக்கு. ஆனால் வந்து மோட்டோ விலாகாக வராது, ட்ராவல் விலாகாக வரும். ஏன்னா நாங்கள் பைக்கில் போகல, ட்ரெயினில் போகிறோம். ஆக்ரா, தாஜ்மஹால் எல்லாரும் எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு மணாலியில் தான் இந்த குளிரே நான் தாங்க முடியல. மணாலியில் போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்னால் இங்கே பார்க்க கூட பரவாயில்ல, மிஸ்டாக தான் இருக்குது. அங்கெல்லாம் பனியாக விழுவுங்க, முடியவே முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி. மூணாறு போய் ஹாஸ்பிட்டல் போகிறக்கே கேட்டேன், இன்னும் இத்தனை மாடு. ஏய் மாடு, ஐயோ போலீஸ் கூட முறைக்கல, மாடு முறைக்குது எங்களையா. கம் டு மூணாறுங்க. மூணாறு கண்டிப்பாக வாங்க, அது இந்த டைமில் உண்மையாக நல்லாயிருக்கு. கீழே போய் ஹாஸ்பிட்டலில் 2 பேருக்கு மொய் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பனிமூட்டம் பாருங்க. ஐயோ ஒரே நிமிஷங்க. டேரே ஓனர் போதும்டா, அந்த வழி இல்லடா. இறங்கி ஐயோ என்னடா ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஐயோ எனக்கெல்லாம் நடுங்குது. உள்ள போகுதுடா ஸ்டாண்டு. உள்ள இறக்கிடு, வேலையும் முடிஞ்சிச்சு. டபுள் சேரிக்கா. அடிபொலியா இருக்குல்ல. எங்க போகுது இந்த ரோடு? போயிட்டு எனக்கே தெரியலடா. மூணாறு தான் பார்த்து. மூணாறு இது. மூணாறு எத்தனை 8 ஆறு காட்டிட்டு கீழே. குளிருது ஏங்க. இன்னும் மூணாறுக்கு 7 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. சரியான டிராஃபிக்குங்க. அதுக்குள்ளேயும் ஒரு வண்டி பிரேக் டவுனு. சோ சஞ்சய் பாரு. சஞ்சய்ங்கிற இவன் நவீன பாரு. வாழ் எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு. ஐயோ சரியான டிராஃபிக்கு. எங்கள் ரூம் வந்து இவர் கேட்டிருந்தார், நின்றுருந்தா சரி ரூம் பார்க்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னாரு. போய் பார்க்கலாமே ரூம் நல்லா இருந்துச்சுன்னா. உக்காந்துருக்காரு. ஐயோ உங்கள் பாருங்க எப்படி உட்காந்துருக்கு. மலையாளம் மாறும். ஜிம் எல்லாருமே இவரை தானே பார்க்குறாங்க. எல்லாருமே இவரை தானே பார்க்குறாங்க.
கைஸ் இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரைடர்ஸில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருதான் ஹெவி டிரைவர். வரும்போது அது கேமரா ரெக்கார்ட் ஆகிக்கூட வண்டி விழுந்தது அப்படியே. நான் ரெக்கார்ட் ஆகலன்னு நினைச்சேன். ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதான் அப்படிதான் தம்ப்ளைனே அதான். நான் இவன் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படி வண்டி விழுந்து அடிச்சா அந்த சிலிண்டர் பறந்துச்சு பார்த்தியா? ஓ அதான்டா அல்டிமேட்டு. வெடிக்காம போச்சு அந்த சிலிண்டர். வெடிச்சதுன்னா மாவா வரும்டா வெளியே, ஒயிட் மாவா. ஜாஸ்தி இப்போ 3 இருக்கும். கேரளா இல்லையா? கொச்சிக்கோடுதா தெரியலையா அவன் எங்கே வரான்ட்டு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே முடிஞ்சு. எங்கேயும் போகல, மழை பெஞ்சிட்டே இருக்கனால ரூமே இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ உங்களுக்காக நவீன் ஒரு நடமானா நடமா அது டான்ஸ் ஆடுவார். ஒரு இடங்க அவ்வளோதான். சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் இன்னைக்கு. இன்னைக்கு டே முடிச்சு. நாளைக்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணல. இனிமேல் தான் பண்ணணும்.